டெல் அவீவ் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டுள்ள 3 குண்டுவெடிப்புகளும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டங்களும் மறுமை நாள் வரை நாங்கள் இந்த நிலத்தில் தான் இருக்கப் போகின்றோம் என அறிவித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளின் உடல்களுக்கு பதிலாக வேறு உடல்களை ஹமாஸ் தரப்பினர் வழங்கியுள்ளார்களா? பொலித்தீன் பைகளிலே ஒப்படைக்கப்பட்ட பலஸ்தீனிய கைதிகளின் உடல்கள். 1 மாத யுத்த நிறுத்த காலப்பகுதிக்குள்ளே பலஸ்தீனிய போராளிகள் எவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளார்கள்? காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு 1 மாதம் கடந்துள்ள நிலைமையில் ஹமாஸினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் ஆய்வறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். இதற்கமைவாக எடியோ தூடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் அவி இஸ்டரோஃப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 1வது வாரத்திலேயே ஹமாஸ் தரப்பினர் போர் தொடர்பான முழுமையான மதிப்பீட்டை மேற்கொண்டுள்ளார்கள். 1 வாரத்திற்குள்ளேயே அதன் உட்கட்டமைப்புகளையும் முழுமையாக கட்டமைத்து வெற்றிடங்களையும் நிரப்பியுள்ளது. பணைய கைதிகளின் 2வது பரிமாற்றத்திற்கு முன்பே இந்த வெற்றிடங்கள் அனைத்தையும் ஹமாஸ் நிரப்பியுள்ளது. கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாக காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்ட முதல் 2 வாரங்களிலேயே 20,000க்கும் அதிகமான புதிய போராளிகளை ஹமாஸ் தரப்பினர் இணைத்துக் கொண்டுள்ளார்கள். ஏற்கனவே யுத்த கால பகுதியில் 30,000க்கும் அதிகமான புதிய போராளிகளையும் இணைத்துக் கொண்டிருப்பதாகவும் உளவு தகவல்கள் தெரிவித்திருந்தன. இப்படியான நிலைமையில் தான் காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்ட 1-2 வாரங்களுக்குள்ளேயே 20,000க்கும் அதிகமான புதிய போராளிகளை ஹமாஸ் தரப்பினர் புதிதாக இணைத்துக் கொண்டுள்ளார்கள். அதே போன்று காசாவிலே எங்களுடைய இராணுவத்தினால் வீசப்பட்ட வெடிக்காத அமெரிக்க குண்டுகள் அனைத்தையும் இந்த யுத்த நிறுத்த காலப்பகுதிக்குள் ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக கைப்பற்றியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 20,000 கிலோகிராமுக்கும் அதிகமான வெடிக்காத குண்டுகளை ஹமாஸ் தரப்பினர் கைப்பற்றியுள்ளார்கள். இந்த வெடிக்காத அமெரிக்க குண்டுகளை பயன்படுத்தி இன்னும் 2 வருடங்களுக்கு இஸ்ரேலுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களையும் ஹமாஸினால் மேற்கொள்ள முடியும். இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளையும் வெடிக்காத இந்த அமெரிக்க குண்டுகளில் இருந்து அவர்களால் தயாரித்துக் கொள்ள முடியும். மேலும் காசாவிலே யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதும் இந்த ஏவுகணை உற்பத்திகளையும் ஹமாஸ் தரப்பினர் துரிதப்படுத்தியுள்ளார்கள். 15 மாத யுத்த காலப்பகுதியில் ஹமாஸினுடைய 2 ஏவுகணை உற்பத்தி தளங்களை மாத்திரமே இஸ்ரேல் இராணுவத்தினால் கைப்பற்ற முடிந்தது. ஆனால் காசாவிற்குள்ளே 25க்கும் அதிகமான ஏவுகணை உற்பத்தி தளங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றன. அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் வழக்கத்திற்கு மாறான தந்திரோபாயங்களை மேம்படுத்துவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். காசாவினுடைய எல்லை பிரதேசத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஹமாஸ் உளவாளிகளை அனுப்புகின்றது. ஆயுதமேந்தாத பொதுமக்களையும் பெண்களையும் ஹமாஸ் உளவாளிகளாக அனுப்புகின்றது. எல்லை பிரதேசத்தில் எங்களுடைய இராணுவம் எவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றார்கள் என்பது தொடர்பாக ஹமாஸினுடைய உளவாளிகள் முழுமையாக கண்காணிக்கின்றார்கள். மேலும் எல்லையிலே இருக்கக்கூடிய எங்களுடைய இராணுவத்தின் அனைத்து பலவீனங்களையும் ஹமாஸினுடைய உளவாளிகள் நோட்டமிடுகின்றார்கள். இஸ்ரேலிய இராணுவம் மதிப்பிட்டிருப்பதை விட ஹமாஸ் தரப்பினர் வேகமாகவே செயற்பட்டு வருகின்றார்கள். காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு கடந்த 4 வாரத்திற்குள் சிதைவடைந்திருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளையும் மீள கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஹமாஸ் தரப்பினர் மேற்கொண்டு விட்டார்கள். இவை தொடர்பான உளவு தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளன. காசாவில் இருக்கக்கூடிய 30% சுரங்கப்பாதைகளை மாத்திரமே எங்களுடைய இராணுவம் கண்டுபிடித்துள்ளது. மேலும் இந்த சுரங்கப்பாதைகளை முழுமையாக சிதைத்து விட்டது. அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் தரப்பினர் எங்களுடைய இராணுவத்தினை தாக்குவதற்காக அதிகளவான சுரங்கப்பாதைகளை வெடிகுண்டு பொறிகளாகவும் பயன்படுத்தினார்கள். இவ்வாறு எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் பொறிகளாகவும் பயன்படுத்தப்பட்ட சுரங்கப்பாதைகளையும் ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக மீள கட்டமைத்து வருகின்றார்கள். காசாவிலே நாங்கள் மீண்டும் போருக்கு திரும்பினால் இந்த சுரங்கப்பாதை பொறிகளிலே நாங்கள் மீண்டும் சிக்கிக் கொள்வோம். அந்த வகையில் தான் இந்த சுரங்கப்பாதைகளிலே மீண்டும் பொறிகளையும் அமைத்துள்ளார்கள். அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன்பு காசாவில் எவ்வாறான வேலை திட்டங்களை ஹமாஸ் தரப்பினர் மேற்கொண்டிருந்தார்களோ, எவ்வாறான தந்திரோபாயங்களை பயன்படுத்தி இருந்தார்களோ, எவ்வாறான பொறிமுறைகளை பயன்படுத்தி இருந்தார்களோ, அந்த பொறிமுறைகள் அனைத்தையும் தந்திரோபாயங்கள் அனைத்தையும் காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு 4 வாரங்களுக்குள் மீண்டும் மேற்கொண்டுள்ளார்கள். 15 மாதமாக இஸ்ரேலிய இராணுவம் காசாவிலே சிதைத்த அனைத்து திறன்களையும் முழுமையாக மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி கைப்பற்றிய வாகனங்களையும் அவர்கள் பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தின் போது காட்சிப்படுத்துகின்றார்கள். ஆனால் இந்த வாகனங்களை தற்போதும் அவர்கள் எங்கு மறைத்து வைத்துள்ளார்கள் என்பதும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு தெரியவில்லை. பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தின் போது இந்த வாகனங்கள் கொண்டு வரப்படுகின்றன. பிறகு இந்த வாகனங்கள் மாயமாக மறைந்து விடுகின்றன. ஒட்டுமொத்தமாக இவை அனைத்தையும் நாங்கள் எடுத்து நோக்கும் போது ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதாவது நாங்கள் மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பித்தால் அந்த போரை எதிர்கொள்வதற்கும் ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக தயாராகிவிட்டார்கள். இதனால் தான் 2ஆம் கட்ட யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திலே நாங்கள் அனைத்து பணைய கைதிகளையும்
கைதிகளையும் விடுதலை செய்கின்றோம். நீங்களும் அனைத்து பணைய கைதிகளையும் ஒரே தடவையில் விடுதலை செய்து விடுங்கள் என ஹமாஸ் தரப்பினர் புதிய முன்மொழிவுகளையும் முன்வைத்திருந்தார்கள். இவ்வாறு ஹமாஸ் தரப்பினர் முன்வைப்பதற்கான காரணம் அவர்கள் முழுமையாக யுத்தத்திற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதே. நாங்கள் மீண்டும் போரை ஆரம்பித்தாலும் அவர்கள் அதற்கு தயாராக இருப்பதன் காரணத்தினால் தான் ஒரே தடவையில் பரிமாற்றம் செய்வதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அத்தோடு காசாவிலிருந்து ஹமாஸை முழுமையாக அழிப்பதற்கும் அவர்களை நிராயுத பாணியாக்குவதற்குமான வாய்ப்புகள் பூஜ்ஜியமாகவே காணப்படுகின்றன. மேலும் ஹமாஸ் காசாவிலே முழுமையாக அழிக்கப்படும், ஹமாஸ் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறிவிடும் என்கின்ற எங்களுடைய நம்பிக்கைகளை நாங்கள் முழுமையாக கைவிட வேண்டும். காசாவிலிருந்து ஹமாஸை முழுமையாக நீக்காமல் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களையும் எங்களுக்கு வெளியேற்ற முடியாது. எனவே பலஸ்தீனிய மக்களை எங்களால் முழுமையாக வெளியேற்றிவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையையும் நாங்கள் கைவிட்டு விட வேண்டும். இந்த நம்பிக்கைகள் அனைத்தும் வெறும் மாயைகளாகவே காணப்படுகின்றது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய இராணுவ ஆய்வாளர் அவி இஷ்டரோஃப் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றைய தினம் இறந்த கைதிகளை அமைதியாகவே ஹமாஸ் தரப்பினர் ஒப்படைக்க வேண்டும், எந்த விதமான அணிவகுப்புகளையோ விழாக்களையோ மேற்கொள்ளக்கூடாது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அணிவகுப்புகளை மேற்கொண்டே இறந்த கைதிகளை ஒப்படைத்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் இவற்றுக்கு எதிரான எதிர்ப்புகளையும் வெளியிட்டிருந்தார்கள். அதே போன்று சர்வதேச மனித உரிமை அமைப்பும் கண்டனங்களை வெளியிட்டிருந்தது. ஹமாஸ் செய்திருக்கக்கூடிய விடயமானது வெறுக்கத்தக்க விடயமாகும். அணிவகுப்புகளை மேற்கொண்டு இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஒப்படைத்துள்ளார்கள். இது சர்வதேச சட்டத்தை மீறக்கூடிய செயலாகும் என சர்வதேச மனித உரிமை அமைப்பானது தெரிவித்துள்ளது. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய கைதிகளின் இறந்த உடல்களை அழுகிய குப்பைகளை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகனத்தின் மூலமாக நீல நிற பொலித்தீன் பைகளிலேயே ஒப்படைத்திருந்தது. ஆனால் இது தொடர்பாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் எந்த விதமான கண்டனங்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. 50,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலே வாய்மூடி மௌனம் காத்த சர்வதேச மனித உரிமை நிறுவனங்கள் தற்போது இந்த கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருப்பது வேடிக்கையான விடயம் என பலஸ்தீனிய ஆய்வாளர்களும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அத்தோடு அணிவகுப்புகளை மேற்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளை ஹமாஸ் தரப்பினர் ஒப்படைத்தது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பிடம் சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. இந்த சந்தர்ப்பத்திலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதிலளித்திருந்தார். காசா முழுமையாக அழிக்கப்படுவதை நான் காண விரும்புகின்றேன். தற்போது காசாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை கூட நான் பார்க்க விரும்பவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். அடுத்து நேற்றைய தினம் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் வான்வழி தாக்குதலினால் கொல்லப்பட்ட ஷெரி பிபாஸையும் அவருடைய குழந்தைகளையும் ஒப்படைத்திருந்தார்கள். இவ்வாறு இந்த உடல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் ஒப்படைக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த உடல்கள் தொடர்பான பரிசோதனைகளையும் மேற்கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே ஷெரி பிபாஸினுடைய உடல் என்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உடலானது உண்மையிலேயே ஷெரி பிபாஸினுடைய உடல் அல்ல, அது பலஸ்தீனிய பெண்ணொருவருடைய உடல் என்றும் பரிசோதனை முடிவுகள் வெளியாகி இருந்தன. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. ஷெரி பிபாஸினுடைய உடல்களை ஹமாஸ் எங்களுக்கு வழங்கியதாக கூறி வேறொரு அடையாளம் காணாத பெண்ணுடைய உடலை வழங்கியுள்ளார்கள். இவ்வாறு வேறு பெண்ணுடைய உடலை வழங்கியிருப்பது யுத்த நிறுத்த மீறலாகும். மேலும் அவசரமாக ஷெரி பிபாஸினுடைய உடலானது எங்களுக்கு கிடைக்க பெற வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஷெரி பிபாஸினுடைய உடலானது மிகவும் முக்கியமானதாகும். ஏனென்றால் ஷெரி பிபாஸ் என்கின்ற பெண் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உயரடுக்கு உளவு பிரிவான 8200 உளவு பிரிவிலே சேவை செய்யக்கூடிய பெண்ணாகவே இருந்தார். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு படைப்பிரிவிலே மிக முக்கியமான நிர்வாக அலகிலும் இவர் தொடர்பு பட்டுள்ளார். இதனால் தான் இவர் அக்டோபர் 7ஆம் தேதி பலஸ்தீனிய போராளிகளினால் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு இவரிடம் இருந்து பலஸ்தீனிய போராளிகள் எந்தவிதமான ரகசிய தகவல்களையும் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதற்கு பிறகு ஷெரி பிபாஸ் கொல்லப்பட்டுள்ளார் என்று ஹமாஸ் தரப்பினர் அறிவித்ததை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களை ஓரளவு குறைத்திருந்தது. எனவே இப்படியான நிலைமையில் தான் தற்போது ஷெரி பிபாஸினுடைய உடலானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் ஒப்படைக்கப்படவில்லை. ஒருவேளை ஷெரி பிபாஸை பலஸ்தீனிய போராளிகள் உயிரோடு வைத்திருக்கலாம், தந்திரமாக காய்களை நகர்த்துவதற்காக அவரை பயன்படுத்தி இருக்கலாம், அல்லது உண்மையிலேயே ஷெரி பிபாஸ் கொல்லப்பட்டிருக்கலாம். கொல்லப்பட்ட ஷெரி பிபாஸினுடைய உடலை பலஸ்தீனிய போராளிகளினால் மீட்டெடுக்க முடியாமல் போயிருக்கலாம். அவருடைய உடல் பாகங்களை சரியாக கண்டுபிடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கலாம். எனவே தற்போது இது தொடர்பாக இன்னும் எந்தவிதமான உத்தியோகபூர்வமான அறிக்கைகளையும் ஹமாஸ் தரப்பினர் வெளியிடவில்லை. விரைவில் இவை தொடர்பான விசாரணை அறிக்கைகளை நாங்கள் வெளியிடுவோம் என ஹமாஸ் தரப்பினரும் தற்போது தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் துண்டு பிரசுரங்களை வீசியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பினதும் நெட்டன்யாகுவினதும் புகைப்படங்கள் பொறிக்கப்பட்ட துண்டு பிரசுரத்தை வீசியுள்ளது. இந்த துண்டு பிரசுரத்திலே அல் குர்ஆனினுடைய வசனங்களும் எழுதப்பட்டுள்ளன. மேலும் குறித்த துண்டு பிரசுரத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது: தற்போதைய தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்டாய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முன்பு நாங்கள் உங்களை காசாவிலிருந்து வலுக்கட்டாயமாக இடம்பெயர்த்துவோம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் காசாவிலிருந்து உங்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான அனைத்தையும் நாங்கள் செய்வோம். அதே
நேரம் எங்களுடைய இந்த முடிவை விரும்பக்கூடியவர்களுக்கும் உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். நீங்கள் தானாகவே முன்வந்து இடம்பெறுவதற்கு விரும்பினால் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளை மேற்கொள்வதற்கும் நாங்கள் ஒருபொழுதும் தயங்கவே மாட்டோம். காசாவில் உள்ள அனைத்து மக்களும் அழிக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டாலும் உலக வரைபடமானது மாறாது என்பதனை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். யாருமே உங்களை பற்றி கேட்க மாட்டார்கள். யாருமே உங்களை பற்றி கவலைப்படவும் மாட்டார்கள். தற்போது நீங்கள் தவிர்க்க முடியாத விதியிலே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளீர்கள். ஈரானால் தன்னையே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இப்படியான நிலைமையில் அவர்கள் ஒருபொழுதும் உங்களை பாதுகாக்க வர மாட்டார்கள். காசாவின் களத்திலே நாங்கள் என்ன செய்தோம் என்பதனை நீங்கள் அனைவரும் உங்களுடைய கண்களாலேயே பார்வையிட்டுள்ளீர்கள். அமெரிக்காவோ ஐரோப்பாவோ காசாவை பற்றி கவலைப்படுவதில்லை. உங்களுடைய அரபு நாடுகளும் உங்களை பற்றி கவலைப்படவில்லை. உங்களுடைய அரபு நாடுகள் தற்போது எங்களுடைய கூட்டாளிகளாக இருக்கின்றார்கள். எங்களுக்கு பணம், எண்ணெய் மற்றும் ஆயுதங்களையும் உங்களுடைய அரபு நாடுகள் எங்களுக்கு வழங்குகின்றார்கள். இன்னும் கொஞ்சம் தான் எஞ்சி இருக்கின்றது. விரைவில் நாங்கள் அனைத்தையும் முழுமையாக முடிப்போம். எனவே காலத்தினை தாமதிக்காமல் உங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள விரும்புபவர்கள் தானாக முன்வந்து காசாவில் இருந்து வெளியேறிவிடுங்கள். மேலும் அருமை நாள் வரை நாங்கள் இங்குதான் இருக்க போகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த துண்டு பிரசுரத்திலே குறிப்பிட்டுள்ளது. இந்த துண்டு பிரசுரத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சில உண்மையான விடயங்களையே கூறியுள்ளது. பலஸ்தீனிய மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு பொழுதும் அரபு நாடுகள் இந்த வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள மாட்டார்கள். அரபு நாடுகள் இஸ்ரேலினுடைய கூட்டாளிகளாக மாறிவிட்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் அரபு நாடுகளை மேற்கொள்கின்றார்கள். இவை அனைத்தும் உண்மையாக இருந்தாலும் பலஸ்தீனிய மக்கள் அரபு நாடுகளை நம்பி வாழவில்லை. அரபு நாடுகள் தங்களை வந்து பாதுகாப்பார்கள் என, அரபு நாடுகள் எங்களுக்கு ஆதரவாக களமிறங்குவார்கள் என ஒரு துளியேனும் பலஸ்தீனிய மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. பலஸ்தீனிய மக்கள் அரபு நாடுகள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அவர்களுடைய இறைவனின் மீதும் எதிர்ப்பின் மீதுமே நம்பிக்கை வைத்துள்ளார்கள். மேலும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எவ்வளவு குண்டுகளை காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் வீசினாலும் பலஸ்தீனிய மக்கள் ஒரு பொழுதும் அவர்களுடைய நிலத்தினை விற்று வெளியேறப் போவதில்லை. மறுமை நாள் வரை நாங்கள் இங்குதான் இருக்க போகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெரிவித்துள்ளது. அதே போன்று அந்த மறுமை நாள் வரை பலஸ்தீனிய மக்களும் இங்குதான் இருக்க போகின்றார்கள். மறுமை நாள் வரை பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய சொந்த நிலத்தில் தான் இருக்க போகின்றார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்கள் இந்த துண்டு பிரசுரங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. பலஸ்தீனிய மக்கள் இந்த துண்டு பிரசுரங்களை கிழித்து எறிந்து விட்டார்கள். மேலும் மறுமை நாள் வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் காசாவில் இவ்வாறான துண்டு பிரசுரங்களை மாத்திரமே வீச முடியும். ஒருபோதும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றவே முடியாது. நேற்றிரவு 8:30 மணி அளவில் டெல் அவீவின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பேருந்து தரைப்படத்தில் ஒரு பேருந்து வெடிப்புக்குள்ளாகி இருந்தது. குறித்த பேருந்திலே வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டின் மூலமாகத்தான் இந்த பேருந்தானது வெடித்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த பேருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னும் 2 பேருந்துகளும் வெடித்து சிதறியிருந்தன. அத்தோடு டெல் அவீவ் பிரதேசம் முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பை பலப்படுத்தியது. இதன் மூலமாக இன்னும் 2 பேருந்துகளிலே வெடிக்காத குண்டுகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைப்பற்றியது. இந்த குண்டுகளில் ஹிஸ்புல்லா, நஸ்ருல்லா மற்றும் சின்வர் என்று எழுதப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இந்த தாக்குதலானது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்தது. ஆனால் குறித்த தாக்குதலுக்கு எந்த ஒரு பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுவும் பொறுப்பேற்கவில்லை. மேலும் இந்த தாக்குதலிலே யாருமே கொல்லப்படவும் இல்லை. அத்தோடு குறித்த சம்பவம் தொடர்பாக அல் குதுஸ் ஊடகத்தினுடைய ராணுவ ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டெல் அவீவின் தெற்கு பிரதேசத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய குண்டு தாக்குதல்கள் மிகப்பெரிய சந்தேகத்தினை ஏற்படுத்தியுள்ளன. 2 பேருந்துகளில் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய குண்டுகளில் ஹிஸ்புல்லா, நஸ்ருல்லா மற்றும் சின்வருடைய பெயர்களும் எழுதப்பட்டுள்ளன. அதே நேரம் இதிலே எழுத்து பிழைகளும் காணப்படுகின்றன. இந்த வெடிகுண்டிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய சின்வர் என்கின்ற பெயரிலே மிகப்பெரிய எழுத்து பிழை காணப்படுகின்றது. எந்த ஒரு பலஸ்தீனிய போராளியும் சின்வருடைய பெயரை தவறாக எழுத மாட்டார்கள். அதே போன்று குண்டை வைத்துவிட்டு தப்பியோடக்கூடியவர் தொடர்பான சிசிடிவி காணொளிகளும் வெளியாகி இருந்தன. அந்த காணொளியில் குண்டை வைத்திருப்பவர் அனைவருக்கும் தெரியும் விதத்திலே புகையிரத வண்டியில் தப்பிச் செல்கின்றார். எந்த ஒரு பலஸ்தீனிய போராளியும் அனைவருக்கும் தெரியும் விதமாக புகையிரத வண்டிகளில் தப்பிச் செல்ல மாட்டார். எனவே இந்த குண்டு தாக்குதலானது திட்டமிடப்பட்ட சதியாகும். இவர்களே குண்டை வைத்துவிட்டு அந்த பழியை பலஸ்தீனிய போராளிகள் மீது சுமத்துவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இதனை பயன்படுத்தி காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கும், வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே உச்ச போரை ஆரம்பிப்பதற்கும், வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இணைப்பதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள் என அல் குதுஸ் ஊடகத்தினுடைய ராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து இந்த வெடிப்பு சம்பவங்களுக்கு பிறகு நெட்டன்யாஹூ அவசரமாக போர் அமைச்சரவையை கூட்டியிருந்தார். மேலும் இதன்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே 3ஆம் கட்ட ஒஃபென்சிவ் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான அனுமதியையும் நெட்டன்யாஹூ அவசரமாக வழங்கியிருந்தார். அதாவது ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நெட்டன்யாஹூ அனுமதியை வழங்கியுள்ளார். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சரான பென் குவிர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி ஹமாஸ் செயற்பட்டுவிட்டது. இது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இதனை பயன்படுத்தி நாங்கள் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிக்க வேண்டும். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் உச்ச போரை ஆரம்பித்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் இஸ்ரேலோடு முழுமையாக ஒன்றிணைக்க வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர் பென் குவிர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.